திருப்பூர் பின்னலாடை துறைக்கும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை பாதுகாக்கும் பட்ஜெட்டாக இருக்கும் என எதிர்பார்த்து ஏமாந்தோம் என்று திருப்பூர் ஏற்றுமதியாளர் மற்றும் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் முத்துரத்தினம் கவலை தெரிவித்தார். தமிழகத்தில் இந்த தொழில்துறையை பாதுகாக்கணும் அப்படின்னா எங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் அரசு எங்களுக்கு கேட்டிருக்கணும். அரசு அப்படி எங்களெல்லாம் எங்களாட்ட இருக்கிற சிறு குறு நடுத்தர தொழில அரசுக்கு ஃபர்ஸ்ட் பட்ஜெட்லேயே எங்களை கண்டுக்கல, எந்த கோரிக்கையும் கேட்கல. அப்படி இருக்கும்போது நாங்கள் பட்ஜெட்ல எதிர்பார்ப்புங்கிறது அது ஒரு பெரிய ஏமாற்றம். அதாவது இந்த பட்ஜெட்ல இந்த சிறு குறு நடுத்தர தொழில் செய்வோர்களை பாதுகாக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பும் அவருடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட மாதிரி இருந்திருக்கு. ஆனா அரசு அப்படி இல்லாம அரசு தனிப்பட்ட முறையில மக்களுக்கு சிறப்பு சலுகையின் அடிப்படையில நிறைய அறிவிச்சிருக்காங்க. அரசாங்கம் ஒரு தொழில்துறை மூலியமா, ஒரு தொழில்துறை வளர்ச்சி மூலியமா மக்களுக்கு போய் சேர மாதிரி இந்த பட்ஜெட்ல பண்ணியிருந்தாங்கன்னா அது கண்டிப்பா 100% போய் சேரும். அரசாங்கம் தனிப்பட்ட முறையில் இலவசங்கள் கொடுத்தா 100% அப்படி முழுமையடையாது. அதுக்கு தொழில்துறை முக்கியம். அப்படிங்கும்போது தொழில்துறை தேவையான பட்ஜெட்ல நிறைய சலுகைகளும் கோரிக்கைகளும் வச்சிருக்கணும். அப்படி எதுவுமே பண்ணலவீங்க. இப்ப நீங்க பாத்தீங்க எங்களுடைய போராட்டம் ஒரு வருடங்களா மின்கட்டண உயர்வுக்காக தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அமைப்புகளும் ஒன்றிணைந்து பல்வேறு போராட்டம் பண்ணோம். மின்கட்டணத்தை குறை சொல்லி அதில் இந்த பட்ஜெட்ல எங்களுக்கு எதுவும் வரல. அதே மாதிரி அனைத்து வகையான வரிகள் உயர்வு, அதாவது தமிழகத்தில் மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குற சிறு குறு தொழில ஒரு தன்மையை புரிஞ்சுக்காம அவங்களுடைய தேவைகளை அறியாம இந்த பட்ஜெட்ல அவங்க அறிவிச்சிருக்காங்க. இதோட பாதிப்பு வரும் காலங்கள் கண்டிப்பா தெரிவாங்க. இன்னைக்கே பாத்தீங்கன்னா தமிழகம் கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி இன்னைக்கு நம்ம கடன் பெற்றிருக்கிறோம். இன்னும் வரும் காலங்கள் அது அதிகமாகும், கண்டிப்பா அதிகமாகும். இதெல்லாம் சரி செய்யணும்னா இதெல்லாம் இங்க இருக்கிற தொழில்துறை ஊக்கப்படுத்தணும். தொழில்துறை ஊக்கப்படுத்தணும்னா இந்த பட்ஜெட்ல தனி கவனம் செலுத்தி இருக்கணும் தமிழக அரசு. அப்படி எதுவும் இல்லாதங்கிறது பெரும் ஏமாற்றமாக இருக்கிறது.